இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் ரூபாய் 45 கோடியே 99 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைத்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு உலக அங்கீகாரம் பெற்றதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி அடைந்தார். மெரினாவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் உதவித்தொகை வழங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வருத்தம், வேதனை, சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி பேசியுள்ளார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் நேற்று நடைபெற்றது. சாகச நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் மெரினாவில் கூடிய மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். விமான சாகச நிகழ்ச்சி ஒரு பக்கம் சாதனையாக இருந்தாலும் மறுபக்கம் வேதனை அளிப்பதாக மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நீர்வளத்துறையின் அனைத்து மண்டல பொறியாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை கதீட்ரல் சாலையில் ரூபாய் 46 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்தவர் ரவீந்திரன். இவரிடம் ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2021ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் சகோதரர் விஜயநலத்தம்பி ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்துள்ளார். பண மோசடி வழக்கில் 2வது முறையாக அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக அரசின் நிர்வாக தோல்வியே 5 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என்று சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்துவதா என்று கவர்னருக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியன் வங்கி தேர்வு எழுத வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் வைக்கப்பட்டதற்கு சு. வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனிப்படை போலீஸ் துபாய் செல்வதாக தகவல் வந்துள்ளது. காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் நாளை முதல் மீண்டும் பள்ளிக்கு விடுமுறை என்றும் 13ஆம் தேதி வரை விடுமுறை நீடிக்கும் என்றும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்களின் தலைநகர் குஜராத் பற்றி ஏன் வாய் திறப்பதில்லை என அமைச்சர் ரகுபதி தமிழக ஆளுநருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ் நடிகை ஸ்ருதிகா ஹிந்தியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கியுள்ளார். சென்னை முழுவதும் பேருந்து, ரயில், மெட்ரோ ரயில் 3லும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் செயலி அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைமுறைக்கு வரும் என சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவு அளித்துள்ளார். உயிரிழப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அரசியல் செய்யக்கூடாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்த வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியையொட்டி நேற்று ஒரே நாளில் மெட்ரோ ரயிலில் சுமார் 4 லட்சம் பேர் பயணம் செய்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. திமுக ஆட்சியில்தான் போதைக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமாகியுள்ளன என்று ஆளுநருக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். NLC நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஃபெடெக்ஸ் TRAI மோசடி குறித்த நடிகர் யோகி பாபு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ ஒன்றை சென்னை பெருநகர காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் ஒரு பட்டியலின தம்பதியின் வீட்டிற்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி கேட்டறிந்து அவர்களுடன் சேர்ந்து உணவு சமைக்க உதவி செய்து பின்னர் அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தியுள்ளார். சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் 18 ஆண்டுக்கு முன் கொலை செய்யப்பட்ட மகளின் போட்டோவை AI கேரக்டராக உருவாக்கியிருப்பதைக் கண்டு அவரது குடும்பத்தினர் அதிர்ந்து போயினர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இளைஞர்களை குறிவைத்து ஹனி டிராப் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். 28 வயதான ஜாய் ஜமீமா என்ற பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் பணக்கார இளைஞர்களை குறிவைத்து பணம் பறித்துள்ளார். கேரளாவில் எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 9 மாதத்தில் 155 பேர் எலி காய்ச்சலால் பலியாகியுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பன்னர்கட்டா தேசிய பூங்காவில் சஃபாரி சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஜன்னல் மீது எதிர்பாராத விதமாக சிறுத்தை பாய்ந்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இடதுசாரி பயங்கரவாதம் 2026இல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழில் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ். இவர் ரஜினியின் மகளான ஐஸ்வர்யாவை திருமணம் செய்துள்ள நிலையில் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கு இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சம்போ செந்தில் துபாயில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசார் விரைந்து செல்கின்றனர். மத்திய பிரதேசத்தில் திருமணம் முடிந்து 16 ஆண்டுகளாக பெற்றோருடன் தொடர்பின்றி மாமனார் மாமியாரால் கொடுமைக்குள்ளான பெண்ணை ஆபத்தான நிலையில் போலீசார் மீட்டனர்.
குஜராத் மாநிலம் குச் மாவட்டம் காந்திகம் அருகே கடற்கரை பகுதியில் போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் ரூபாய் 120 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு விண்வெளியில் இருந்தவாறு சுனிதா வில்லியம்ஸ் வாக்களிக்க உள்ளதாக தகவல் வந்துள்ளது. மகளிர் T20 உலகக் கோப்பையில் இங்கிலாந்து அபார பந்து வீச்சு தென்னாப்பிரிக்கா 124 ரன்கள் சேர்த்துள்ளது. அதிரடி அணுகுமுறைக்கு கம்பீர் காரணமல்ல என்று சுனில் கவாஸ்கர் ரோஹித் சர்மாவை புகழ்ந்துள்ளார். மகளிர் T20 உலகக் கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங்க்கு தேர்வானது. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற நாட்டின் முதல் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை என்ற பெருமை கொண்ட தீபா கர்மாகர் இன்று தனது ஓய்வை சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 56,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும் விற்பனையானது. அரபிக்கடலில் வரும் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.